தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர்கள் நிறுவம் 14 அதிகாரம் 17 வசனம். ரோமர் 14:17 வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இருக்கிறபடி வார்த்தையாகிய நல்ல பங்குக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே, தேவாவியானவர் எங்களோடு பேசுகிறபடியால் உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது என்று சொன்னோம். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசுனுடைய ராஜ்யம். 2 ராஜ்யங்கள் தான் இருக்குது. உலகத்தில் 200 நாடுகளுக்கு கிட்டத்தட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா நாடுகளிலையும் பாருங்கள் அரசாங்கங்கள் இருக்கிறது. ஆனால் வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது 200 ராஜ்யங்கள் இல்லை, 2 ராஜ்யங்கள் தான் இருக்குது. மனிதர்கள் மத்தியில் இன்னைக்கு காணப்படுகிற ரீதியில் இருக்கிற ராஜ்யங்களெல்லாம் இது மாறி போகும். ஆவிக்குரிய ராஜ்யங்கள் இருக்குதே, அதுதான் நித்தியமான ராஜ்யங்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆவிக்குரிய ராஜ்யங்கள் 2 இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசுனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தலைவர் இயேசு, பிசாசுனுடைய ராஜ்யத்தின் தலைவன் சாத்தான். நம்ம எல்லாரும் ஆதாமின் வித்துக்கு, அதாவது பாவத்தில் பிறந்தபடினாலே எல்லாருமே பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருந்தோம். ஆனால் இயேசு நம்மை ரட்சித்து பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தூக்கி எடுத்து பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மிகப்பெரிய பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, ஒப்பற்ற மக்களாக யாரும் இவங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. உலகத்தில் பாருங்க 1000 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தரையும் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்தோட கம்பேர் பண்ணவே முடியாது. கம்பேர் பண்ணா அவங்க ரொம்ப கீழே இருக்கிறாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரொம்ப மேலே இருக்கிறாங்க. கர்த்தர் விதமாக ரட்சிப்பின் மூலமாக நம்மை உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, பிசாசின் ராஜ்யத்தின் இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இயேசு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கொலோசியர் 1 அதிகாரத்துக்கு போவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். கொலோசியர் 1 அதிகாரம். ஆகவே தான் இதை திரும்ப திரும்ப பார்க்கிறோம் நம்ம. கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம் பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய பாக்கியத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேசுகிறார். சொல்லும்போது இருளின் அதிகாரத்தினின்று, அதாவது பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவுக்கு பெரிய ஸ்தோத்திரம், பிதாவுக்கு நன்றி. ஏன்னா அவர் யாரும் செய்ய முடியாத ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிட்டாரு. என்ன நன்மை? பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருந்த நம்மளை அங்கிருந்து தூக்கி எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. கவனிங்க, பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தா பாருங்க, எதிர்காலம் படுமோசம். இம்மையிலும் நரகம், மறுமையிலும் நரகம்.
ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்ததுனால இம்மையிலேயும் சொர்க்கம், மறுமையிலேயும் சொர்க்கம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, கர்த்தர் அற்புத விதமாக நம்மை அங்கேருந்து இங்கே எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாமளா பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து குதிச்சு வெளியே வந்து அப்படியே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்கார்ந்துட்டோம். அப்படி போடலை பைபிளில். யாரும் தப்ப முடியாது. உலகத்திலேயே பெரிய சர்வாதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிட்லர் கிடையாது, முசோலினி கிடையாது, இடியமீன் கிடையாது. உலகத்திலேயே பெரிய சர்வாதிகாரி சாத்தான். பாருங்க, பிசாசு. உலகத்தில் இருக்கிற சர்வாதிகாரிகளுடைய கருத்திலிருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனால் பிசாசனுடைய கருத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது. பாருங்க, அவனை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் பலவான். யாரை பார்க்கலும் பலவான், மனுஷர்களை பார்க்கலும் பலவான். பாருங்க, ஆகவே அவன் என்ன பண்றான், தன்னுடைய ஆயுதங்களை போட்டுக்கிட்டு தன்னுடைய பொருட்கள், அதாவது தன்னுடைய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் அரண்மனைக்குள்ள வச்சுட்டு பூட்டி சாவியை கையில் வச்சுக்கிட்டு அரண்மனையை பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தானா ஒரு வஸ்து கூட அல்லது ஒரு நபர் கூட தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தானா. பாருங்க, இயேசு அதை பற்றி பேசுகிறார். திருப்போம் லூக்காசு விசேஷம் 11வது அதிகாரம், லூக்கா 11 21 பாருங்க. ஆயுதம் தரித்த பலவான் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான், எல்லாரும் சொல்லுங்க, அதிக பலவான். அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாயில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கங்களையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இந்த அதிக பலவான் யாரு? இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் நமக்காக வந்து இந்த பலவானாகிய பிசாசை மேற்கொண்டு அவனுடைய அதிகாரங்கள்லாம் உரிந்து கொண்டு பாருங்க அவனை பாருங்க ஒன்னில்லாதவனாக்கி அவன் தலையை நசுக்கி அவனுடைய கஸ்டடியில் இருந்த நம்மை இயேசு தமக்கென்று கொள்ளை பொருளாக மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவன் கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமக்கு சொந்த ஜனங்களாக, தமக்கு சொந்தங்களாக இயேசு மாற்றிக்கொண்டார். இதை பற்றி பேதுரு பேசுறாரு பாருங்க. பேதுரு 1 பேதுருக்கு போவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவுக்கு நான் சொந்தம். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவுக்கு நான் சொந்தம். பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருக்கு நாம சொந்தம், நமக்கு அவர் சொந்தம். இன்னைக்கு பாருங்க, மக்களுக்கு யாராவது ரொம்ப சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா, அந்த சொந்தக்காரங்க ரொம்ப உயர்ந்த பதவியில் இருந்தாங்கன்னா, அல்லது அந்த சொந்தக்காரங்க பெரிய பணக்காரங்களா இருந்தாங்கன்னா, சோ எனக்கு சொந்தக்காரர்னு சொல்லி ரொம்ப பெருமையை அடிச்சுக்கிறாங்க இல்லையா? எப்படிங்க சொந்தம் அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, எங்கள் மாமாவுக்கு சித்தப்பாவோட மச்சினனுக்கு மச்சான் மகன். இது எங்கே போய் இதை கனெக்ட் பண்ணுறது? பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தூரத்து சொந்தம் இல்லையா? அவ்வளோ நெருங்கிய சொந்தம் கிடையாது. ஆனாலும் மக்களுக்கு ஒரு பெருமை பாருங்க, அவர் எனக்கு சொந்தம் அப்படின்றாங்க. ஆனால் தேவாதி தேவன், உலகத்திலே பெரியவர், வானத்திலும் பூமியிலும் பெரியவர், ராஜாதி ராஜா, அவர் நமக்கு சொந்தமாயிட்டாராம். நாம அவருக்கு சொந்தங்களாயிட்டோமா? இது என்ன சொந்தம்? தூரத்து சொந்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இது ரொம்ப நெருங்கிய சொந்தம்.
என்ன நெருங்கிய சொந்தம்னா அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள் என்கிற ரீதியில அருமையானவர்களே, தேவன் நமக்கு சொந்தமானவராக மாறிவிட்டார். அவரை போல நெருங்கிய சொந்தம் நமக்கு வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி மனசுல வச்சிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நிறைய ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. பாருங்க, இயேசுவை போல எனக்கு நெருங்கிய சொந்தம் வேற யாரும் கிடையாது. மனைவி இயேசுவுக்கு அடுத்து தான் வர்றாங்க, கணவர் இயேசுவுக்கு அடுத்து தான் வர்றாரு, பிள்ளைகள் இயேசுவுக்கு அடுத்து தான் செய்கிறாங்க, வர்றாங்க. இயேசுவை போல என்னோடு நெருங்கி நிற்கிற ஒரு நண்பர் யாருமே கிடையாது. இயேசுவை போல என்னோடு நெருங்கி நிற்கிற ஒரு தகப்பன் யாருமே கிடையாது. இருக்கிறீங்களா? பாருங்க, அவர் அப்பா, நாம பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொந்தம், இவர் சொந்தம். பாருங்க, அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். ஐ எம் வெல் கனெக்டட். சிலர் சொல்றாங்க ஐ எம் வெல் கனெக்டட், எல்லாரும் கூட எனக்கு நல்ல தொடர்பு இருக்குது. நல்லதுதான், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இவரோட, தேவாதி தேவனோட உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்குதா? அந்த தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த தொடர்புகள்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. நல்ல தொடர்பு வச்சுக்கிறது நல்லது தான். ஆனால் கர்த்தரோடு நமக்கு இருக்கிற தொடர்பு, அது இருக்கிறதுல பெரிய தொடர்பு. இருக்கிறீங்களா? பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஏன்னா அவ்வளவு நெருங்கிய சொந்தமாக தேவன் மாறிவிட்டார். எவ்வளவு ஒரு அற்புதமான பிணைப்பு பாருங்க, புத்தி கெட்டாத ஒரு பிணைப்பு. நாம் அவருக்குள்ள இருக்கிறோமா, அவர் நமக்குள்ள இருக்கிறாராம். வேதம் போதிக்கிறது. இது மூளை அறிவில் அதை கிரகிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்புறம் எழுதப்பட்டிருக்கிற, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் என்ன செய்திருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க. அவர் நமக்குள்ள இருக்கிறாரா, நாம் அவருக்குள்ள இருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு நமக்கும் கர்த்தருக்கும் உண்டாயிடுச்சு. இந்த உறவை, இந்த ஐக்கியத்தை, இந்த பிணைப்பை எவனுமே பிரிக்க முடியாது. இருக்கிறீங்களா? நித்தியமா நாம் அவருக்குள்ள இருக்க போறோம், அவர் நமக்குள்ள இருக்க போறாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன நன்மைகள் இருக்கிறது என்று கேட்டால், பவுல் சொல்லுகிறார், அதற்குள்ள பெரிய ஆவிக்குரிய நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆவிக்குரிய நன்மைகள் சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும். எல்லாரும் சொல்லுங்க, நீதி. அடுத்தபடியாக சமாதானம். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். பெரிய ஆவிக்குரிய நன்மைகள் இதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆவிக்குரிய நன்மைகளையும் தேவன் தான் தர்றாரு, உலக பிரகாரமான நன்மைகளையும் தேவன் தான் தர்றாரு. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய நன்மைகளை தேவன் தர்றாரு, உலக பிரகாரமான நன்மைகளை பிசாசு தர்றான். அப்படி இல்லை. ஆவிக்குரிய நன்மைகளையும் தேவன் தான் தர்றாரு, உலக பிரகாரமான நன்மைகளையும் தேவன் தான் தர்றாரு. பிசாசுக்கு நன்மை தருவதற்கு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் மூணு காரியத்தை தான் செய்கிறான். திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அந்த 3 தான் அவனுக்கு செய்ய தெரியும். ஆனா தேவன் பாருங்க, ஆவிக்குரிய நன்மைகளையும் தர்றார், உலக பிரகாரமான நன்மைகளையும் தர்றார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நன்மையான எல்லா ஈவுகளும் பரத்திலே உண்டாகி ஜோதியின் பிதாவின் இடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், நன்மையான எல்லா ஈவுகளும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. பாருங்க, எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆனா இந்த ஆவிக்குரிய நன்மைகள் பெருசா,
அல்லது உலகப்பிரகாரமான நன்மைகள் பெருசான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய நன்மைகள் தான் பெருசு. கவனிங்க, ஆவிக்குரிய நன்மைகள் முக்கியமா உலகப்பிரகாரமான நன்மைகள் முக்கியமான்னு கேட்டா கர்த்தர் சொல்றாரு ஆவிக்குரிய நன்மைகள் தான் முக்கியம். இத ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாருங்க, உலக பிரகாரமான நன்மைகளை மக்கள் ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. உலக பிரகாரமான நன்மைகள் பெருசு இல்லைங்க, ஆவிக்குரிய நன்மைகள் தான் பெருசு. பாருங்க, சத்தியம் விளங்காததுனால ஆவிக்குரிய ரீதியில மக்கள் உணர்வுள்ளவர்களா இல்லாததுனால இவங்களுக்கு மாம்சீகமான காரியங்கள் ரொம்ப பெருசா தெரியுது. நேற்று கூட ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த அம்மா கொஞ்சம் நல்ல வசதியான அம்மா பாருங்க. ஆனா ஒரு பாஸ்டர் அந்த அம்மா வீட்டுக்கு ஓயாம வருவாராம். அந்த அம்மா நம்ம சர்ச்சுக்கு வர்றம்மா, அந்த அம்மா வீட்டுக்கு ஓயாம வருவாராம். ஏன்னா கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கிறாங்க, நிறைய காணிக்க கொடுப்பாங்க. என்ன ஒரு எண்ணம் பாருங்க. ஊழியக்காரங்க கூட இதில் இந்த ட்ராப்பில் விழுந்துருக்குறாங்க. நல்ல வேலை பாருங்க, பெரிய பாஸ்டருடைய லைனில் வந்துட்டேன். நான் இந்த மாதிரி ஓடினதே கிடையாது, அவர் ஓடினது கிடையாது, நானும் ஓடினது கிடையாது. பாருங்க, சரியான ரீதியில் வளர்த்து விட்டாரு பாருங்க என்னைய. ஒரு நாளும் யார் வீட்டுக்கும் காணிக்க வாங்குறதுக்காக நான் போனதே கிடையாது. காணிக்க கொடுப்பாங்க அல்லது ஏன் கொடுக்கல, இந்த எண்ணமெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என்னுடைய சப்ளை எப்பவுமே அவர்கிட்ட தான் வருது. நான் எலியாவின் தேவனை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தேவைன்னா ஆண்டவர் காக்காயை கூட அனுப்புவார். ஆமென். யார் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, மாம்சீகமான பாருங்க மேன்மைகள் மக்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது இல்லைங்க. ஆவிக்குரிய நன்மைகள் தான் ரொம்ப பெருசுங்க. இங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட நீங்க புது 20 ரூபா காயினையும் ஒரு 500 ரூபா தாளையும் நீட்டினீங்கன்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கப்பான்னு சொன்னா அவன் நிச்சயமா அந்த பழன்னு இருக்குது பார்த்தீங்களா, புது 20 ரூபா காயின் அதை எடுத்துருவான். ஏன் அப்படி எடுக்கிறான்? ஏன்னா அவனுக்கு வேல்யூ தெரியல. இந்த 500 ரூபாய்க்குள்ள எத்தனை 20 ரூபா இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா படக்குன்னு அந்த 500 ரூபாய் என்ன செய்வான், எடுத்திருப்பான். கவனிங்க, ஆவிக்குரிய மக்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய நன்மைகள் ரொம்ப முக்கியமா, மாம்சீகமான நன்மைகள் ரொம்ப முக்கியமானா நிறைய பேர் பாருங்க வேகமா எடுத்துடுறாங்க மாம்சீகமான நன்மைகள். கல்யாணம்னா ரொக்கம் எவ்வளவு தருவீங்க, நான் எவ்வளவு போடுவீங்க? பைபிள்ல போட்டிருக்கு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நிறைய பேர் பணக்காரியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அழகான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் இல்ல, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யாருன்னு தான் போட்டிருக்குது. கவனிங்க, அந்த லைன்ல வரணும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் பாருங்க ஜெயிப்போம். நாம அப்பதான் நம்ம பாருங்க தடைகளை தாண்டுவோம், அப்பதான் முன்னேறி செல்லுவோம். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்ப உலகப்பிரகாரமான நன்மைகளை பார்க்கலாம், ஆவிக்குரிய நன்மைகள் ரொம்ப முக்கியம். அதை தான் பவுல் சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. என்ன அர்த்தம்? புசிக்க கூடாது குடிக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. புசிப்பும் குடிப்பும் இல்லைன்ன உடனே நிறைய பேர் அப்பனா உபவாசம் கிடக்கணும் பிரதர், அது உபவாசத்தை பற்றி பேசுது பிரதர். இல்லை, புசிக்கலாம் குடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்ம அப்பா தான். ஆச்சரியமா இருக்குது. இந்த வாரம் கூட மனைவி பேசிட்டு இருந்தா, இவ்வளோ ஜனங்களுக்கு போஷிக்கணும்னா எத்தனை கோழி வேணும், எத்தனை முட்டை வேணும்? தலையே சுத்துது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? சப்ளை பண்ணுகிறாரு. இன்னும் எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாலும் அவர் சப்ளை பண்றதுக்கு அவருக்கு ஒன்றும் தடையே கிடையாது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு முதற்கொண்டு
எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறாரு. அதனாலதான் இயேசு சொன்னார் பாருங்க. இயேசு என்ன சொன்னார்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார்? பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்ப பறவைகளுக்கு, மீன்களுக்கு, மிருகங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுகிறவர் உங்களுக்கு சாப்பாடு போடுவது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லா சாப்பாடு போடுவாருங்க. என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். நான்லாம் ஒன்றும் இல்லாம நிலைமையிலையும் வாழ்ந்துருக்கிறேன். அது இருந்தால் பரவாயில்ல, இது இருந்தால் பரவாயில்ல, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற காலமும் என் வாழ்க்கையில் இருந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. பைபிளில் போட்டிருக்குது, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள்னு போட்டிருக்குது. இந்த பெருந்திண்டி என்னங்க? அளவுக்கு அதிகமான சாப்பாடு. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன, இருதயத்தை பேர்டன் பண்ணிடும், இருதயத்தை ஓவர்லோட் பண்ணி பாருங்க. ஆவிக்குரிய ஜீவத்தை அது அது கெடுக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்குது. ஆவிக்குரிய ஜீவம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே போச்சு இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் இருதயத்தை எல்லா கவலோடும் காத்து. இருதயம் நல்லா இருக்கணும்னா சாப்பாடு கூட கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆனால் தேவன் நல்லா நம்மளை போஷிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது, சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசிக்கணும் பாருங்க. அப்படி போஷிக்கிறார். ஆகவே போஷிக்க வேண்டான்னு சொல்லல. ஆனா பாருங்க, இந்த புசிப்பும் குடிப்பும் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒண்ணுமே கிடையாது. நல்ல கண் திறக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள், தெய்வீகமானவர்கள், ஞானிகள், அவங்க ஆவிக்குரிய ஜீவத்துக்கு என்ன செய்யறாங்க? முதலிடம் கொடுக்குறாங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. தேவனுடைய நீதி அது ரொம்ப முக்கியமானது என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீதி இருக்கிறது. அற்புதமான சத்தியம் பாருங்க. இந்த நீதி ஜோசப் பிரின்ஸ்னு ஒரு பிரசங்க இருப்பாருங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. 20,000க்கும் அதிகமான ஜனங்கள் அவருடைய சபையில் இருக்கிறாங்க பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த நீதி குறித்த சத்தியம் என் வாழ்க்கையை அப்படியே புரட்சிகரமாக மாத்திருச்சுன்றார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு விதமான பாவ உணர்வு, குற்ற உணர்வுகளே தான் இருப்பாராம். அந்த பாவ உணர்வு, குற்ற உணர்வு இருக்கும்போது, ஐயோ கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரோ, கடவுள் நம்மளை அடிச்சிருவாரோ, அந்த தண்டனை வந்துருமோ, இந்த தண்டனை வந்துருமோ, இப்படியே தான் பாய்ந்துகிட்டே இருப்பாராம். ஆனால் தேவ நீதி என்னைக்கு விளங்குச்சோ, தேவ நீதியை என்னைக்கு நான் புரிந்து கொண்டேனோ, அன்னைக்கு இந்த பயங்கள்லாம் ஓடிடுச்சுன்றாரு. என்ன புரியாத தைரியம். நான் நீதிமானா இருக்கிறேன், தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார், அவருடைய நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறாரு என்கிற ஒரு தைரியம் வந்த மாத்திரத்துல ஜெபத்துல ஒரு தைரியம் வந்துருது, வாழ்க்கையில ஒரு தைரியம் வந்துருது. தேவனை பார்த்து பயமா இல்ல, மனுஷரை பார்த்து பயமா இல்ல, பிசாசை பார்த்து பயமா இல்ல. நீதி என்பது அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் பாருங்க. அதனாலதான் நம்ம ஜனங்கள், நம்ம சர்ச்சுக்கு வருகிற மக்கள் இதை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நாம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நீதிமன்றங்களா மாறி இருக்கிறோம். பைபிளை நீ வாசிச்சிருக்கிறீங்களா? என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. என்னைக்கு நீங்க இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டீங்களோ, அன்னைக்கே இயேசு மேல விசுவாசம் வச்ச அன்னைக்கே உங்களுக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க பாவிகள் கிடையாது. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, நான் பாவியா உங்க சமூகத்தில் வர்றேன் ஆண்டவரே. இல்லப்பா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ பாவியா இருந்த, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பாவி கிடையாது.
ஒருவேளை வாழ்க்கையில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏற்பட்டிருக்கும் போது அதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டா முடிஞ்சு போச்சு. பாருங்க, அது கழுவப்பட்டு விட்டது. கர்த்தர் அதை எடுத்து மறதி கடல்ல தூக்கி எரிஞ்சிடுறாரு. அப்புறம் அதை பற்றி நினைக்கவே மாட்டாரு. அப்படி நம்ம அறிக்கை செய்யும் போது நீதியின் உணர்வை கர்த்தர் நமக்கு என்ன செய்றாரு? திரும்பவும் தருகிறாரு. இது மகா பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய பாக்கியம். கவனிங்க. அப்ப இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான்களாய் இருக்கிறோம். நீதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரியவங்க என்ன சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க? நேர்மையா நடக்கிறது பாஸ்டர், அதுதான் நீதி அப்படின்றாங்க. நேர்மையா நடப்பது என்பது நீதிக்குள்ள இருக்குது. அது ஒரு சின்ன பகுதி. ஆனா நீதி என்பது வெறுமனே நேர்மையா நடக்கிறது மட்டும் இல்ல. நேர்மையா நடக்கிறது ரொம்ப முக்கியம். நேர்மையா நடக்கிறது மட்டும் இல்ல, நீதி என்பது அருமையானவர்களே, அது தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. இது ரொம்ப அற்புதம். பாருங்க, தேவனோடு ஒன்றரை கலந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் இந்த பாக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இது எவ்வளவு அதிகமாய் நம்ம புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் இந்த உலகத்துல வெற்றிகரமாய் நம்ம வாழ்வோம். எத்தனை பேர் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? பாருங்க, வெற்றிகரமான வாழ்க்கை தேவனோடு நாம் ஒன்றரை கலந்திருக்கிறோம். நாம் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி இணைந்து இசைந்து இருவராயிராமல் ஒரே ஒருவராக இருக்கிறார்களோ, அதே போல ஆவியில பாருங்க, இயேசுவும் நாமும் ஒன்னாவே இருக்கிறோம். இது புரிந்து கொள்ளும்போது பாருங்க, வீணான பயங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடிடுது. எதிர்காலத்துக்கு கொடுத்த பயங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யறது? ஓடியே போயிடுது. நானும் ஒன்று தான், இயேசுவும் ஒன்று தான். எனக்கு விரோதமாக வருகிற பிரச்சனை இயேசுவுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனை. இந்த போராட்டத்தில் நான் மட்டும் தனியாக இல்லை, இயேசுவும் என் கூட தான் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து தான் என்ன செய்கிறோம்? போராடுகிறோம். கவனிங்க, அப்படிதான் தாவீது விசுவாசிச்சான். நீயோ ஈட்டினாலும் கேடகத்தையும் எடுத்துக்கிட்டு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன், நானும் கர்த்தரும் வர்றப்பா உனக்கு எதிரா அப்படின்றான். என்னாச்சு? கோலியாத்து வீழ்ந்தான், தாவீது ஜெயிச்சான். நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னா ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நானும் கர்த்தரும் ஒன்று. எனக்கு விரோதமாக வருகிற பிரச்சனை இயேசுவுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனை. இயேசு அந்த பிரச்சனையை எதிர்கொள்வாரானால் அவர் ஜெயிப்பாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கண்டிப்பா ஜெயிப்பாரு. அப்ப இயேசு ஜெயிச்சிட்டாருன்னா அப்ப நானும் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆமென். பாருங்க, இதுதான் விசுவாசம். இப்படிதான் வாழ்க்கையின் போராட்டங்களை நம்ம எதிர்கொள்கிறோம். இப்படிதான் வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் ஜெயிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீதி என்பது அருமையானவர்கள் தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. E.W. கென்யான் அப்படிங்கிற ஒரு பிரசங்கியாரு இந்த நீதியை பற்றி இப்படி சொல்றாரு. அவர் சொல்றாரு, ரைட்டியஸ்னஸ் மீன்ஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் விதவுட் அ சென்ஸ் ஆஃப் கில்ட், காண்டம்னேஷன் ஆர் இன்ஃபீரியாரிட்டி. தமிழில் சொல்றேன், நீதி என்பது தேவ சமூகத்திலே குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி, தகுதி, அதுதான் நீதி. பாருங்க, தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு இல்லாம, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாம, தாழ்வு மனப்பான்மை இல்லாம தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதி. இந்த தகுதியை நம்ம ஏர்ன் பண்ண முடியாது, நம்ம அந்த தகுதியை சம்பாதிக்க முடியாது. ஆனா அந்த தகுதியை தேவனே நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. தேவனுக்கு கிஃப்ட் கொடுக்கிறவரா? அவர் பெரிய பெரிய கிஃப்டுகளை கொடுக்கிறவர். இயேசுவாகிய கிஃப்டை உலகத்துக்கு கொடுத்தவரே அவர் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ சொல்லுங்க, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்ப உலகத்தார் அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமானவர்களா இருக்கிறாங்க, தேவனை பகைக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா தேவ அன்பு பாருங்க, தேவ அன்பு இந்த மனுஷனுடைய பகையெல்லாம் தாண்டி மனிதர்களை நேசிக்கிறது,
மனிதர்களை ரட்சிக்கும்படி தேவன் தன்னிடத்தில் இருந்த விலையேறப்பட்ட குமாரனை ஈவாக இந்த உலகத்துக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கார். God is a giver of good gifts. தேவன் பாருங்க பெரிய ஈவுகளை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த நீதி என்கிற அந்த கிஃப்டை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? இலவசமாக கொடுத்துருக்கிறாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. மனுஷனை நீதிமானாகத்தான் படைச்சாராம். இது என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்க. மனுஷனை பாவியா படைக்கல, மனுஷனை நீதிமானாதான் தேவன் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26 இருந்து பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஒரிஜினல் பாருங்க, படைப்பின் திட்டத்தையும் நோக்கத்தையும் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்கள்லாம் நான் திரும்ப 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 பார்க்குறேன். திரும்ப திரும்ப பார்க்கும்போது மனுஷனை குறித்து தேவனுடைய திட்டங்கள் விளங்குகிறது. இன்னைக்கு நம்ம மனுஷனை பார்க்கும்போது ஆளுகிற மாதிரி தெரியல. பாடா பட்டுக்கிட்டு இருக்கிறான், பிசாசுனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறான், தோத்து போய் கிடக்குறான். அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்னைக்கு பார்க்குறோம். நாம மீட்கப்பட்டிருக்கிறோம், நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள், ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவருடைய கருத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆனால் உலகத்து மனுஷனை பார்க்கும்போது இந்த வசனம் மாதிரி இல்லை. ஆனால் ஒரிஜினலாக அப்படி தான் படைச்சார் ஆண்டவர். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ இந்த சாயல் ரூபத்தை பற்றி ஒரு வசனம் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அங்கே இந்த சாயல் ரூபம்ங்கிற வார்த்தை வருது பாருங்க. ஆதியாகமம் 5:3. ஆதாம் 130 வயதான போது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்ப தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் ஆதாம் ஒரு பையனை, ஒரு ஆளை பெற்றானா, ஒரு மகனை பெற்றானா, அவனுக்கு சேத்துன்னு பெயர் வச்சானா. அப்பனா தன் சாயலின்படியையும் தன் ரூபத்தின்படியையும் தேவன் மனுஷனை படைச்சிருந்தார்னா எப்படி படைச்சிருக்கணும்? மகனா தான் படைச்சிருக்கணும் இல்லையா? பிள்ளைகள் தான் பாருங்க அப்பா மாதிரி இருப்பாங்க. நான் எங்கள் ஊருக்கு போவேன் பாருங்க. எங்கள் அப்பா கட்டி வச்ச வீடு இன்னும் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்பப்போ போவேன். நான் போகும்போது அங்கே பக்கத்தில் ஒரு டவுன் இருக்குது பாருங்கள், அங்கே போவேன். நான் போய் எங்கேயாவது டீ கடையில் ஏதாவது டீ குடிக்கிறதுக்கு உட்காந்துருந்தா அங்கே யாராவது வந்து நீங்கள் சோன்ஸோட மகன் தானேன்னு கேட்பாங்க. நாங்கள் இப்போ எப்படிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா, அதான் பார்த்தாலே தெரியுதேம்மாங்க, உங்கள் அப்பா மாதிரியே தான் நீங்களும் இருக்கிறீங்க. அது அப்படி தான் இல்லையா? பாருங்க, சாயல் ரூபம். மனுஷனை பாருங்க, தேவன் வந்து அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தாராம். என்ன அர்த்தம்? மனுஷனை அவருடைய பிள்ளையாக படைச்சாராம். ஆச்சரியம். மீன்களை அவருடைய பிள்ளைகளா படைக்கல, மிருகங்களை அவருடைய பிள்ளைகளா படைக்கல, பாருங்க பறவைகளை அவருடைய பிள்ளைகளா படைக்கல, மனுஷர்களை அவருடைய பிள்ளைகளா படைச்சாராம். மனுஷன் சிருஷ்டிப்பின் மகுடம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம உலகத்தில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் மனுஷ தலைகளாக தெரிகிறதுனால மனுஷன் ஒன்றும் இல்லைன்னு நம்ம யோசிக்கிறோம். சில நேரங்களில் மேன் இஸ் நத்திங் அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை இல்லை, மனுஷன் ரொம்ப முக்கியம் தேவனுடைய பார்வையில். மனுஷன் சிருஷ்டிப்பின் மகுடமாக அவன் இருக்கிறான். பாருங்க, தேவன் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குனாராம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது ஆதாம் தேவனுடைய குமாரன். வாசிக்கிறீங்களா? வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 3
38. லூக்கா 3:38 வாசிக்கிறேன். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். தேவனால் உண்டானவன் போட்டாங்க தமிழ்ல. ஆதாம் தேவனுடைய குமாரன். என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று நாம பார்க்கிறோம். கவனிங்க, நட்சத்திரங்கள்லாம் எங்கிருந்து படைக்கப்பட்டுச்சான்? வானமண்டலத்திலிருந்து படைக்கப்பட்டுச்சான். தேவன் வானமண்டலத்தை பார்த்து பேசினாராம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி வானமண்டலத்தை பார்த்து பேசினாராம். வானமண்டலத்தில் அவைகள் உண்டானதான். ஆச்சரியமா இருக்குது. கவனிங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் இது எப்படிங்க உண்டாச்சு அப்படின்னா, சிலர் வேணுன்னே ஏதாவது ஒரு தியரியை சொல்றாங்க. அது இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்றான். ஆனா சின்சியரா இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் ஒரு காரியத்தை சொல்றாங்க, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க தான் உண்மையான ஆட்கள். அது அப்படி உண்டாச்சு இப்படி உண்டாச்சுன்னாலாம் சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்றான். ஆனா உண்மையா யார் படைச்சார்? நம்ம தேவன் தான் படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தாங்க படைச்சிருக்கிறாரு. பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க, தேவன் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God framed this world by his word. அவருடைய வார்த்தையினால உலகங்களை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இப்ப நட்சத்திரங்கள் உண்டாவதற்கு வானமண்டலத்தை பார்த்து பேசினாராம். சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாயிடுச்சு. அடுத்தபடியாக மரம், செடி, கொடிகள், மிருகங்கள்லாம் உண்டாவதற்கு தரையை பார்த்து பேசினாராம். தரையிலிருந்து தான் வந்துச்சு மிருகங்கள்லாம். மரம், செடி, கொடிகள்லாம் தரையிலிருந்து தான் வந்துச்சு. மீன்கள், பறவைகள் அவைகளை உண்டாக்குவதற்கு தேவன் தண்ணீரை பார்த்து பேசினாராம். தண்ணிக்குள்ள இருந்து தான் அவைகள் வந்தது. மனுஷனை உண்டாக்குவதற்கு தேவன் யாரை பார்த்து பேசினாராம்? தன்னை பார்த்து பேசினாராம். நம்முடைய சாயலின்படியையும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப மீன்கள், பறவைகள்லாம் தண்ணிக்குள்ள இருந்து வந்துச்சு, ஏன்னா தண்ணியை பார்த்து பேசினாரு. மரம், செடி, கொடிகள், மிருகங்கள்லாம் தரையிலிருந்து வந்துச்சு, ஏன்னா தரையை பார்த்து பேசினாரு. சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் வானத்திலிருந்து வந்துச்சு, ஏன்னா வானமண்டலத்தை பார்த்து தேவன் பேசினாரு. மனுஷன் தேவனுக்குள்ள இருந்து வந்தான், ஏன்னா தேவன் மனுஷனை படைப்பதற்கு முன்பாக தன்னை பார்த்தே பேசினார். நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப மனிதர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? தேவனுக்குள்ள இருந்து வந்திருக்கிறாங்க, இல்லையா? மனுஷனுடைய சரீரம் அது மண்ணில இருந்து எடுக்கப்பட்டது. அதை நம்ம பார்க்கிறோம், இல்லையா? ஆதியாகமம் 2:7 வாசிக்க வேணாம். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவா ஆனான். பாருங்க, God breathed, தேவன் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினான். அப்ப மனுஷனுடைய சரீரம் மண்ணில இருந்து வந்தது. ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி, மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. நம்ம எல்லாரும் பாருங்க, தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவியை உடையவர்களா இருக்கிறோம். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் தான் ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் அந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. நாசியில ஓடுற சுவாசம் அவர் கொடுத்தது. தேவனுடைய மக்களே, இப்படிப்பட்ட உணர்வு இருக்கும்போது கர்த்தரை துதிக்காம இருக்க மாட்டோம். இன்னைக்கு சும்மா சாதாரணமாக மூச்சு விடுறோன்றதுனால யூ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நீங்கள் அது அப்படிதான் எல்லாரும் மூச்சு விடுறாங்க, அதனால இல்லை, மூச்சு விடாத ஆட்கள் கொஞ்சம் போய் பாருங்க, மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் போய் பாருங்க. மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு இருக்கிறோன்னா பாருங்க, தேவனுடைய சுத்த கிருபை. ஹார்ட் நல்லா அடிச்சிட்டு இருக்குதுன்னா தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த பிளட்டு ஓடிக்கிட்டே இருக்குது சரீரத்துக்குள்ள. நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, ஓட விட்டுருக்கிறார் ஆண்டவர். சர்க்குலேட்டரி சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்,
எல்லாம் பல சிஸ்டங்கள் இந்த சரீரத்துக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்குது. தேவன் சொன்னதுனால தான் வேலை பார்த்துட்டு இருக்குது. யூ ஹாவ் டு தேங்க் ஃபார் எவ்ரி சிஸ்டம். ஒவ்வொரு பாருங்க இந்த அவயவங்களுடைய வேலைக்காகவும் நீங்க கர்த்தரை துதிக்க வேண்டும். கவனியுங்கள். அப்ப தேவன் மனுஷனை அவருக்குள்ள இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியில ஊதி இருக்கிறாரு. மனுஷன் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். எல்லாரும் சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். மனசுல நல்லா ஆழமா பதியட்டும். ஐ எம் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மை காட். ஐ எம் நாட் ஆர்டினரி. சாதாரண மனுஷன மாதிரி நான் கிடையாது. நான் விசேஷமானவன். என் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவன். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்படிதான் மனுஷனை தேவன் படைச்சிருக்கிறாரு. இப்ப கவனிங்க, எது எங்கிருந்து வந்ததோ அது அங்கேயே நிலைத்திருக்க வேண்டும். அது ஒரு பிரமாணம். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து வந்துச்சு இல்லையா? அது வானத்திலேயே தான் இருக்கணும். வானத்தில் இருந்தால் தான் அதுக்கு வாழ்வு. வானத்தில் இருந்தால் தான் அது ஜொலிக்கும். கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். எது எங்கேருந்து வந்துச்சோ அது அங்கே தான் நிலைச்சிருக்கணும். இப்போ மரம் செடி கொடிகள் அது தரையிலிருந்து வந்துச்சு இல்லையா? தரையிலிருந்து முளைப்பிக்கப்பட்ட மரம் செடி கொடிகள் தரையிலே தான் நிலைச்சிருக்கணும். செடியை தரையை விட்டு பிடுங்கிட்டீங்கன்னா செடி சாக ஆரம்பிக்குது இல்லையா? செடி வாழணும், வளரணும், கனி கொடுக்கணும் அப்படின்னா தரையோட இணைஞ்சிருக்கணும். மீன் இருக்குது, அது தண்ணிக்குள்ள இருந்து வந்தது. தண்ணிக்குள்ள இருந்து வந்ததுனால தண்ணிக்குள்ளே தான் அனுப்பிச்சணும் அது இருக்கணும். தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் வாழ்வு. தண்ணியை விட்டு மீனை எடுத்துட்டீங்கன்னா மீன் சாக ஆரம்பிக்கிறது. அதே பிரமாணம் தான் மனுஷனுக்கு. யோசித்து பாருங்க, என்ன அருமையா கடவுள் படைச்சிருக்கிறாருன்னு. மனுஷன் கடவுளுக்குள்ள இருந்து வந்தான். இப்போ கடவுளோட இணைஞ்சிருக்கும் போதுதான் மனுஷனுக்கு வாழ்வு. கடவுளை விட்டு பிரிஞ்சான்னா சாவுதான் இல்லையா? இதுதான் மனுஷனை குறித்த தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது. ஆதியில மனுஷனை தேவன் படைக்கும் போது மனுஷன் தேவனோடு இணைந்திருந்தான், நீதிமானாய் இருந்தான். ஆதாம் he was a righteous man, நீதிமானாய் இருந்தான். அப்பா பிள்ளை என்கிற உறவின் விசேஷம் என்னன்னா அன்பு, ஐக்கியம், அதனால் வருகிற சந்தோஷம், அதனால் வருகிற சமாதானம். இவைகளுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. கர்த்தரோட இணைஞ்சிருக்கிறது, கர்த்தரோட உறவு கொள்வது, கர்த்தருடைய அன்பிலே திளைப்பது, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ்வது, அதனால் வருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிப்பது, இதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய மக்களே, காலையில் எழுந்திரிச்ச உடனே பாருங்க, பலவிதமான காரியங்களை சிந்திக்கிறத விட்டுட்டு தேவனோடு என்ன செய்யணும்? நேரம் செலவழிக்கணும். நீங்கள் யூஸ்வலாக எழும்புகிற டைமை காட்டிலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்புங்க. எழும்ப முடியலன்னா அலாம் வச்சாவது எழும்புங்க. எழும்பி அந்நிய பேசி நீங்கள் ஆண்டவரோட நேரத்தை செலவழிங்க. அதனுடைய ரிசல்ட்டே தனி. ஏன்னா மனுஷன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே மனுஷன் தன்னோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்கும் போது தான், தேவனோட இணைந்திருக்கும் போது தான் அவன் நீதிமானா இருப்பான். நீதிமானா இருக்கும் போது தான் நீதியின் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவன் அனுபவிப்பான். நான் கேட்குறேன், இன்னைக்கு ஒரு தேசத்தினுடைய அதிபரோட இணைஞ்சு ஒரே வீட்டில் உங்களால் குடியிருக்க முடியுமா? என்னால் குடியிருக்க முடியுமா? இம்பாசிபிள். ஒரு தேசத்தின் அதிபர் இருக்கிறாரு, பெரிய போஸ்ட்டு, அவருக்குன்னு தனி ஏரோப்ளேன், அவருக்குன்னு தனி பங்களா, ரொம்ப பாக்கியத்தோட ஸ்லாக்கியத்தோட வாழுகிற ஒரு ஆள். அவருடைய வீட்டில் நான் போய் அவரோட சேர்ந்து வாழ முடியுமா? நீங்கள் போய் சேர்ந்து வாழ முடியுமா? முடியவே முடியாது. கவனிங்க, அவர் வீட்டில் இருக்கணும்னா
அவருக்கு பிறந்திருக்கணும், அவருடைய பிள்ளைகளா இருக்கணும், அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களா இருக்கணும். இல்லைன்னா அவரோட வீட்டில் குடியிருக்க முடியாது. ஜான் எஃப் கென்னடின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில். பாருங்க, ரொம்ப நல்ல பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல ஒரு அதிபர். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேற இருப்பாராம், ரொம்ப கரெக்டாக கொண்டு போவாராம் எல்லாத்தையும். இன்றைக்கும் பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஜான் எஃப் கென்னடின்ற பேரே வச்சுருக்கிறாங்க, நியூயார்க் ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். கவனியங்கள், அப்படி ஒரு நல்ல பிரசிடென்ட் அவர். யங் மேனும் கூட, அவர் ரொம்ப ஓல்டு கிடையாது, கொஞ்சம் நடுத்தர வயதானவர் தான். ஆகவே அவர் ஆஃபீஸ்குள்ளே வந்தார்னா, அந்த பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ்குள்ளே வந்தார்னா எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. அவருக்கு அவ்வளோ மரியாதை, எல்லாரும் எழுந்து நிற்பாங்களாம். அவர் போய் சீட்டில் உட்காந்த பிறகு எல்லாரும் உட்காருவாங்களாம். அவர் சீட்டில் இருக்கிற வரைக்கும் பாருங்க, அதிகப்படியாக யாரும் தேவையில்லாமல் வெளியே போகிறது, உள்ளே வர்றது, பாருங்கள் ஒருத்தர் பேசுறது இதெல்லாம் வச்சுக்கிட மாட்டாங்களாம். அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, அதிபர் உள்ளே இருக்கிறாருன்னா வெளியே இருந்து வர்றவங்களும் சும்மா சாதாரண காரியங்களுக்காக உள்ளே வரமாட்டாங்களாம். ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியுமா, அப்படி கராராக இருப்பாராம் பாருங்க. ஆனால் 11 மணிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகள், ஒன்று 3ஆவது படிக்குது, அடுத்தது 4ஆவது படிக்குது, 2 பிள்ளைகள் பாருங்க, 2 பிள்ளைகளும் அவர் ஆஃபீஸுக்குள்ளே வரும்போது பாருங்க, ஒன்னோட ஒன்று பேசிக்கிட்டு ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே வருமுங்களாம். உள்ள அதுக்கு பாட்டில் யாரையும் மைண்ட் பண்ணாமல் நேராக உள்ளே போய் ஒரு தொடையில் ஒரு பிள்ளை உட்காந்துக்கிறோமா, அடுத்த தொடையில் அடுத்த பிள்ளை உட்காந்துக்கிறோமா. அவரும் பாருங்க 2 பிள்ளைகளையும் கட்டி அணைச்சிக்குவார். கவனிங்க, யோசித்து பாருங்க, பிள்ளைகள்னா ரொம்ப வித்தியாசம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம அவரோடு ஒட்டி உறவாடுகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்திலே மகாபெரியவர் அவர் தான், ஆனால் அவருக்கு பிள்ளைகளா நம்ம இருக்கிறோன்றது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஆதாமும் ஏவாளும் இப்படிதான் இருந்தாங்க, தேவரோடு இணைந்திருந்தாங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். இதுக்காக தான் அவங்கள படைச்சாரு போல. பிள்ளைகளை ஏன் பெற்றெடுக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக ஏன் அவ்வளோ செலவழிக்கிறாங்க? எங்கள் வீட்டில் ஒரு பையன் பிறந்திருக்கிறான் பாருங்க, அவனுக்கு பாருங்க பால் பவுடரும் அவனுக்கு சாக்ஸும், அவன் இன்னும் யாரும் மூஞ்சையும் கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவனுக்கு அவ்வளவு உபசரணைகள் பாருங்க. ஏன்னா அவன் பிள்ளையா பிறந்திருக்கிறான், பிள்ளைக்கு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு சிலாக்கியம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு அப்பேற்பட்ட சிலாக்கியம் இருக்குது பாருங்க. கடவுளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், சத்தமா சொல்லுங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், அப்பா பிதாவே. இன்னொரு முறை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அளவுக்கு பாருங்க, அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவரோடு கூட உறவாடுவது, அவரோடு கூட பாருங்க ஐக்கியம் கொள்வது, இதுதான் மனுஷனை குறித்த தேவனுடைய திட்டம். இதுக்காக தான் மனுஷனை படைச்சார், இதுக்காக தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் வாரி வழங்குறார். தோட்டத்தில் 4 பெரிய ஆறு, எவ்வளவு வேணாலும் தண்ணியை எடுத்துக்கலாம், குடிச்சிக்கலாம், குளிச்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், யாருங்க ஏன்னு கேட்க போறதில்லை. பாருங்க, தோட்டத்தில் ஏகப்பட்ட பழமரங்கள், சாப்பிட்டது கொஞ்சம், மிச்சம் போட்டது அதிகம். ஏன் இவ்வளவு ப்ரொவிஷனை கொடுக்குறாரு? ஏன்னா அது பிள்ளைகள், அவரோடு உறவாடுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். அவரோடு உறவாடிக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் பாருங்க நிறைய கொடுக்கப்படும், நிறைய பாருங்க ஏராளம் மிச்சம் கிடக்கும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கும் தேவன் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா நோக்கம் தேவனோடு உறவாடுவது, தேவனோடு ஐக்கியம் கொள்வது, அதுக்காக தான்.
ஆதாமையும் ஏவாளையும் படைச்சாரு, அவர்களோட ஐக்கியம் கொண்டாரு. கவனிங்க, பிசாசு வர்றான். பிசாசுனுடைய நோக்கம் என்னன்னா, இவங்களை தேவனை விட்டு என்ன செய்யணும்? பிரிக்கணும். இணைஞ்சிருக்கிற வரைக்கும் நீதிமான்களா இருக்கிறாங்க, பிரிச்சா பாவிகள் ஆயிடுவாங்க, அல்லது பாவிகள் ஆக்குனா பிரிச்சிடலாம். ஆகவே பொய்ய புரட்ட சொல்றான் பாருங்க. தேவனை பற்றிய பாருங்க வேண்டாத கருத்துக்களை சொல்லுகிறான். நீங்க கேட்கிற செய்திகளை குறித்து எப்போதுமே ஜாக்கிரதையா இருக்கணும். நாக்கு சாப்பாட்டை ருசிக்கிற மாதிரி காது வார்த்தைகளை பாருங்க ருசிச்சு பார்க்கணும். நாக்கில் ஏதாவது கசப்பா பட்டுச்சுன்னா பட்டுன்னு துப்பிடுறோம் இல்லையா? இல்லை பாஸ்டர் நான் ஒழுங்கிடுவேன் அப்படி யாராவது சொல்லுவீங்களா? எல்லாருமே துப்பிடுவோம். அதே போல வேண்டாத காரியங்கள் காதில் விழுந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணும்? எஜெக்ட் பண்ணிடணும், தூக்கி தூர எரிஞ்சிடணும். ஏன்னா அது சிஸ்டத்தை பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். அருமையானவர்களே, தங்களை உண்டாக்கின தேவன், தங்களை வாழ வைத்த தேவன், தங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்த தேவன், அவரை பற்றி மோசமா சொல்றான் ஒருத்தன். அதை உட்கார்ந்து 2 பேரும் கேட்டுட்டு இருக்கிறான். கேட்டு அவன் வார்த்தையை நம்பி தேவனுடைய வார்த்தையை தள்ளி பாவம் செய்து விழுந்து போனார்கள், பாவிகளாக மாறினார்கள். பாருங்க, நீதிமான்களா இருந்தவங்க பாவிகளா போயிட்டாங்க 2 பேரும். எவ்வளோ பரிதாபம். இன்னைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல ஆலயத்துக்கு வார்த்தைகளை கேட்டு பாருங்க, ஆண்டவரை விசுவாசிச்சு நல்லா இருந்துட்டு இருக்காங்க. வேண்டாத காரியங்களை கேட்டு கெட்டு போகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. வெரி ஃபியூ. இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கொஞ்சம் பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க, வேண்டாத காரியங்களுக்கு செவி கொடுத்து ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. ஒரு முறை ஒரு அம்மாட்ட வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த அம்மா எப்போவுமே நான் போனேன்னா அவ்வளவு நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனால் நான் கடைசியாக அந்த அம்மா வீட்டுக்கு போகும்போது பாருங்க, குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. என்ன ஒரு மாதிரி நிற்கிறாங்களேன்னு சொல்லி யோசித்துக்கிட்டு, என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இயேசு வரப்போகிறார் இல்லையா, அப்போ நம்ம எதுக்கு பைபிள் வாசிக்கணும், நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும், இந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. எங்கேயோ போய் யார்கிட்டையோ போய் என்னத்தையோ கேட்டிருக்கிறாங்க. கவனிங்க, நல்லா இருந்துட்டு இருந்தாம்மா. வார்த்தைகளை கேட்டு விசுவாசிச்சு நல்ல ஆவியில் உற்சாகமாக இருந்தவங்க, கர்த்தரை ஆராதிச்சவங்க, வாஞ்சியா ஆலயத்துக்கு வந்தவங்க, ஜெபம் பண்ணவங்க, கர்த்தருக்கு கொடுத்தவங்க. அப்படிப்பட்ட அம்மா பாருங்க, இயேசு வரப்போறல்ல, இயேசு வரப்போறல்ல, இயேசு வரப்போறாருன்னா நம்மளும் சொல்றோமே. அதுல என்ன? ஆனா அவர் வர்ற வரைக்கும் என்னங்க நம்ம வாழ்க்கை? அவர் வர்ற வரைக்கும் வசனத்தின்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கேட்கறத பற்றி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வாத காரியங்களை யாராவது பேசுனாங்கன்னா நீயே வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லாத. நான் கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. இருக்கிறீங்களா? நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் ஒரு அந்நியனுடைய பாருங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டாங்க. பாருங்க, தேவனை விட்டு பிரிஞ்சாங்க, அநீதிமான்களாயிட்டாங்க, செத்தாங்க ஆவியில. இப்போ இந்த பாவிகளான மனுக்குலத்தை நீதிமான்கள் ஆக்குவதற்கு தேவன் ஒரே ஒரு வழியை தான் வச்சிருக்கிறாரு. அந்த வழியுடைய பேர் என்னங்க? சத்தமா? என்ன சத்தமா? ஒரே ஒரு வழி, இயேசுவாகிய வழி. பாவிகளாய் போன மனுக்குலத்தை நீதிமங்களாய் மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுவாகிய வழி. நல்லா கவனிங்க. யூதர்கள் என்ன யோசித்தாங்கன்னா, தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டா நம்ம நீதிமங்களாயிரலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அந்த நியாயப்பிரமாணம் மனுஷனை நீதிமான் ஆக்குவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, மனுஷன் தன் பாவி என்று உணர்வதற்காக கொடுக்கப்பட்டது. அதில் குறிப்பாக 10 கற்பனை. இந்த 10 கற்பனையில் பாருங்க, இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லி 9 கற்பனைகள் வருகிறது. 10வது கற்பனை என்னன்னா, இச்சையாதிருப்பாயாக. எல்லாரும் சொல்லுவாங்க, இச்சையாதிருப்பாயாக.
அது எதை பொறுத்தது? அது உள்ளத்தின் எண்ணங்களை பொறுத்தது. மனுஷன் பாவத்தில் பிறந்ததுனால இச்சை அவனுக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. அப்ப 9 கற்பனையை நிறைவேற்றினான்னா 10வது கற்பனையில கண்டிப்பா விழுந்துருவான். ஏன்னா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால அவன் எதையாவது ஒண்ணு இச்சிக்கிறவனா தான் இருக்கிறான். அப்ப இச்சையாதிருப்பாயாக என்கிற கற்பனையை அவனால நிறைவேற்றவே முடியாது. அப்படி நிறைவேற்ற முடியாம போன போது அவன் தன்னை யோசிக்கணும். ஐயோ நம்மளால முடியலையே, தேவனுடைய கற்பனை பரிசுத்தமா இருக்குது, ஆனா நம்மளால அப்படி வாழ முடியலையே, அப்ப நம்ம பாவிகளா இருக்கிறோம், தேவனே எங்களை ரட்சியும் சொல்லி மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த 10 கற்பனைகளே தேவன் செய்தாரு, கொடுத்தாரு. 10 கற்பனைகளை கை கொண்டு நீதிமானாவதற்காக தேவன் கொடுக்கல, நீதிமானாக மாறவே முடியாது. இயேசுவை தவிர 10 கற்பனைகளை யாருமே நிறைவேற்றல. 10 கற்பனைகளை கொடுத்த மோசையும் அந்த 10 கற்பனைகளை நிறைவேற்ற இல்லை, போட்டு உடைச்சிட்டார் அவர், இல்லையா? கவனிங்க, இப்போ இயேசு பாவியான மனுக்குலத்தை நீதிமானாக்கும்படி இந்த உலகத்தில் வந்து அவர் என்ன பண்ணாரு? 2 வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 பேதுரு புஸ்தகத்துக்கு போங்க. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அதாவது நீதிமானாக்கும்படி. ஏன்னா பாவம் தேவனை விட்டு பிரிச்சிருச்சு, நீதிமானா இருந்தவனை பாவியாக்கிடுச்சு. இப்போ பாவியா இருக்கிற மனுஷனை தேவனோட சேர்த்தா பாவியா இருக்கிற மனுஷன் நீதிமானா மாறிடுவான். ஆகவே கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, இப்போ வாசிங்க எல்லாரும், அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், கவனிச்சிங்களா? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையில் பாருங்க, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்கு பதிலாக அடிக்கப்பட்டார். அநீதிமான்களாகிய நமக்கு பதிலாக நீதிமானாகிய இயேசு கல்வாரி சிலுவையில் பாடுபட்டாரு, மரிச்சாரு. அவர் பாடுபட்டு மரிச்சதுனால அதனுடைய விளைவு என்னன்னா, தேவனை விட்டு பாவத்து நிமித்தமாக பிரிந்து கிடந்த நம்மை பாவத்தை போக்கி தேவனோடு இணைச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு இயேசுவின் மூலமாக நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது இயேசுவின் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருக்கிறோம். இப்போ வாசிங்க ரோமர் 4ஆம் அதிகாரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. அவர் இயேசு இல்லையா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நீதியை சம்பாதிச்சிருக்கிறாரு. நாம கஷ்டமே படாம ஈஸியா இந்த நீதியாகிய கிஃப்டை அவற்றிலிருந்து வாங்கிக்கிறோம். அவருக்கு கஷ்டம், நமக்கு சுலபம். அவர் நம்முடைய அநீதிகள்லாம் ஏற்றுக்கொண்டாரு, நாம அவருடைய நீதியை உடையவர்களாக மாறிவிட்டோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறார். நம்ம எல்லாரும் யாரு? தேவனாலே இலவசமாய் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். அதனால தான் பாருங்க, நம்ம உபவாசத்தை பற்றி பேசக்கூடாது, நம்ம ஜபத்தை பற்றி பேசக்கூடாது, நம்முடைய கண்ணீரை பற்றியும் நம்முடைய கண்விழிப்புகளை பற்றியும் நம்முடைய தியாகத்தை பற்றி பேசவே கூடாது. அதனால ஜெபம் பண்ணாதீங்க நான் சொல்லலை, நல்லா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா பாருங்க, நல்லா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் இது எதுவும் நம்மை நீதிமான்களாக மாற்றாது. இயேசுவின் பாடுகள் 100%. எல்லாரும் சொல்லுவோம் 100%. 100%னா என்ன அர்த்தம்? நம்ம பாட்டு அதில் 0. 100% அவர் பாடுபட்டு நம்மை இலவசமாக நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இந்த நீதி நமக்கு எப்படி வந்து கிடைச்சிச்சு? எப்படி வந்து கிடைச்சிச்சு? இயேசுவை விசுவாசிச்சோம், அதனால வந்து கிடைச்சிச்சு. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னோம், அதனால இந்த நீதி நமக்கு வந்து கிடைத்தது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோம், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என்னுடைய
ஆண்டவர், இயேசுவே என்னுடைய ஆண்டவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, praise the Lord, glory to Jesus. இயேசு ஆண்டவர் நம்மை இலவசமாக நீதிமான்களாக்கி இருக்கிறார். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீதிமான்களாக்கும்படி கிறிஸ்து அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் சிலுவையிலே பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய அன்புக்காக நன்றி. எங்களுக்காக கர்த்தாவே நீர் மரித்தீர், எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீர். கர்த்தாவே, எங்களுடைய அநீதிகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய நீதிகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தகப்பனே, இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சத்தியம் எங்கள் மனதிலே ஆழமாய் பதியட்டும். நாங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கிறோம், நாங்கள் தேவனோடு இணைந்து இருக்கிறோம், நாங்கள் பாவிகள் அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீர். எங்களுடைய ஜெபங்கள் கர்த்தாவே நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது எழுதியிருக்கிறபடி எங்களுடைய ஜெபங்கள் பலனுள்ளதாக இருக்கிறது, பலனை பெற்று தருகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, தைரியமாக உம்முடைய சமூகத்திலே வர, கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபிக்க, பதிலை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட பெரிய சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடி ஆளுமுங்க நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இந்த சத்தியங்களுடைய மனதை நிரப்பட்டும், எங்களுடைய உள்ளத்தை நிரப்பட்டும். என்னுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. விதமானீர் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.